வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தனது தகப்பனுக்கு விரோதமாகவே யுத்தம் செய்ததிலே அப்சலோம் பெரிய தவறு செய்தான். தாவீது பெரிய யுத்த புருஷன் என்பதை அவன் உணரவில்லை. மலைகளிலும் காடுகளிலும் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பது தாவீதுக்கு நன்றாக தெரியும். தாவீதை போல அப்சலோமுக்கும் அப்சலோமின் ஆட்களுக்கும் பயிற்சி இல்லாதபடியினாலே தோற்று போனார்கள் என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் இன்று அநேக செய்திகள் கர்த்தருடைய ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறதாகவே இருக்கிறது. நரகத்தை குறித்ததான செய்தியோ தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்ததான செய்தியோ மிகவும் குறைவாகவே பிரசங்கிக்கப்படுகிறது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும்போது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன் என்று அவரை பாடலாம். ஆனால் பாடுகளின் மத்தியில் அவரை பாட முடியுமா? மதிகட்டவன் என்ற வார்த்தைக்கான சரியான அர்த்தம் என்ன? தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரானவர்கள் யார்? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமானவர்களே, இன்று நாம் சங்கீதம் 13 முதலாம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். ஏற்கனவே நாம் சிந்தித்தது போல 9ஆம் சங்கீதம் முதல் 15ஆம் சங்கீதம் வரை வரப்போகிற மகா உபத்திரவ காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலத்திலே வரப்போகிறவன் தான் அந்தி கிறிஸ்து. அந்நாட்களிலே மீதியாக இருக்கிற யூதர்கள் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாயிருப்பார்கள். அது ஒரு பெரிய சோதனையின் காலம் என்று சொல்லலாம். தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த சங்கீதங்கள் இந்த காலத்திற்கும் செய்தி அடங்கியதாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தீர்க்க தரிசனமாக வரும் காலத்தையும் அது குறிக்கிறது. அதாவது திருச்சபை பூமியை விட்டு எடுத்து கொள்ளப்பட்ட பிறகு மகா உபத்திரவ காலங்களையும் அது வெளிப்படுத்துகிறது. அநேகமாக தாவீது சவுலால் விரட்டப்பட்ட பொழுது எழுதிய சங்கீதம்தான் இந்த 13ஆம் சங்கீதம். பெலிஸ்தியர்களும் தாவீதை பிடிக்க கூட்டம் கூடிய பொழுது அதுல்லாம் குகையிலே பதுங்கியிருந்த காலத்திலே இதை எழுதியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மிக பரிதாபமான நிலைமையிலே தாவீது தன்னை கண்டார். சரீரம் சோர்ந்து போய், மனம் சோர்ந்து போய், இருதயம் தேவனை நோக்கி கதறுகிறது. 13ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? தேவன் தன்னை மறந்துவிட்டார் என்று தாவீது எண்ணுகிறார். இந்த வார்த்தைகளிலே எதிர்பார்ப்பும் தெரிகிறது. சற்று நம்பிக்கை இழந்தது போலவும் தெரிகிறது. வசனம் 2, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? ஆண்டவரே, இது எவ்வளவு காலம் இன்னமும் நீடிக்கும் என்பதுதான் தாவீதின் கேள்வி. இந்த குறிப்பிட்ட காலத்திலே அவர் மிகவும் மனமுடைந்து போயிருந்தார். ஆனால் முற்றிலும் சோர்ந்து போய்விடாமல் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் பிரியமானவர்களே, சோர்ந்து போய் தேவனை நோக்கி கதறினாலும் நாம் நம்பிக்கையை இழந்து தொடர்ந்து அவரிடத்திலே ஜெபிப்பதை விட்டுவிடக்கூடாது. வசனம் 3, என் தேவனாய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். இந்த வார்த்தைகளை எழுதிய போது தாவீது மிக பெரிய ஆபத்திலே இருந்தார். தனது எதிரி இரவிலே தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதனாலே நித்திரை வராமல் இருந்தார். என்றாலும் ஓய்வு மிக அவசியமானதாக இருந்தது. எனவேதான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, மரண நித்திரை எனக்கு வராதபடி என் கண்கள் தெளிவாகும்படி எனக்கு தேவையான ஓய்வை தாரும் என்று கெஞ்சுகிறார். சங்கீதம் 13:4, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். தாவீதை எதிரிகள் பிடிப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகுந்த பெரிய கொண்டாட்டமாயிருக்கும். எதிரி சந்தோஷமடைவான் என்றால் அது தாவீதுக்கு எதிரானது மட்டுமல்ல, தேவனுக்கும் எதிரானது. எனவேதான் எதிரி மேற்கொள்ள முடியாதபடி தன்னை காக்கும்படியாய் ஜெபிக்கிறார்.
மனவேதனையோடும் துக்கத்தோடும் ஜெபித்த பிறகும் தாவீதின் ஜெபம் தொடர்கிறது. இறுதியாக தேவன் மேலே உள்ள அற்புதமான நம்பிக்கையிலே அவர் இளைப்பாறுகிறார். சங்கீதம் 13:5, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். விடுதலையோடு தாவீது அலைந்து திரிய முடியாத நேரத்திலேயும் தான் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டேன் என்று தாவீது எண்ணவில்லை. இருக்க வேண்டிய அளவு ஜாக்கிரதையாக இருந்தார். என்னாலும் தேவன் ஒருவரே தன்னை விடுதலை செய்ய முடியும் என்பதையும் முற்றிலும் நம்பியிருந்தார். ஆம் பிரியமானவர்களே, தாவீதைப் போல எதிரிகளால் ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ பாவத்திலே விழுந்து தேவனை துக்கப்படுத்தி நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் தேவன் இன்னமும் கிருபையில் ஐஸ்வர்யமுள்ளவர் என்பதை அறிந்து உணர்ந்து அவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். நிச்சயமாக தேவனுடைய இரட்சிப்பினால் ஒரு நாள் நீங்கள் களி கூறுவீர்கள். சங்கீதம் 13:6, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் தேவனுடைய துதியை பாட முடியும். நமக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், நான் அவரை பாடுவேன் என்று பாடலாம். ஆனால் ஒரு சகோதரன் புற்றுநோயால் மிகவும் பாதிக்கப்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாதபடி படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுதும் ஒரு வானொலி நிகழ்ச்சி மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக கண்டுகொண்டு அவர் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தார். அந்த பாடுகளின் மத்தியிலேயும் மரண படுக்கையின் வேளையிலேயும் தேவன் அவருக்கு எவ்வளவு அற்புதமானவராக இருந்தார், எப்படி தன்னை ரட்சித்தார், தன்மேலே தேவன் எவ்வளவு அற்புதமானவராக அன்புள்ளவராக இருக்கிறார் என்று தேவனை துதித்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை நாம் நேரிலே சந்திப்போம் என்றால் நம்முடைய துதியின் ஆழமோ உயரமோ எவ்வளவு குறைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாடுகளின் மத்தியிலே இருந்த தாவீதின் உள்ளத்தின் வார்த்தைகளைப் போலத்தான் ஒரு நாள் மகா உபத்திரவ காலத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளின் வார்த்தைகளும் இருக்கும். தொடர்ந்து 14ஆம் சங்கீதத்தை பார்ப்போம். இதுவும் 12ஆம் சங்கீதத்தைப் போல மனிதனுடைய கேடான தன்மையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மனிதர்கள் எல்லாரும் பிடிபட்டவர்கள் போல, தேவனற்றவர்களின் பொறுப்பில் இருக்கிறது போல எல்லா பக்கங்களும் ஊழலும் துன்மார்க்கமும் சட்டமும் சீரழிந்த நிலைமையிலேயும் எப்பக்கமும் காணப்படும். ஒருவேளை இந்த நாட்களிலேயும் பல இடங்களிலே இப்படித்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லலாம். என்றாலும் இன்னமும் மிகவும் கேடான ஒரு நிலைமை வரவில்லை. மகா உபத்திரவ காலம் அப்படிப்பட்ட ஒரு காலமாயிருக்கும். இயேசுவை இரட்சகராக கண்டுகொண்டவர்கள் அந்த மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே கடந்து செல்லப் போகிறதில்லை. ஏனென்றால் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இவ்வாறு கர்த்தர் கூறியிருக்கிறார். கடைசி நாட்களின் மிக கேடான நிலைமையை 14ஆம் சங்கீதம் வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். முதலாவது உலகத்தின் கேடான நிலைமை, இரண்டாவதாக தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கும் எதிர்ப்பு, மூன்றாவதாக ஏக்கத்தோடு செய்யும் இரட்சிப்பிற்கான ஜெபம். இது சிறிய ஒரு சங்கீதமாக இருந்தாலும் முக்கியமான ஒரு சங்கீதம். வாசிக்கிறேன். சங்கீதம் 14:1, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த சங்கீதத்திலே மதிகெட்டவன் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை நாபால் என்பதாகும். இந்த வார்த்தையை கேட்டவுடனேயே இது எங்கோ கேள்விப்பட்டது போல இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நாம் படித்த சம்பவத்திலே வருகிற ஒரு அருமையான பெண்ணான அபிகாயிலின் கணவன்தான் அந்த நாபால். அவன் பேருக்கேற்ற குணநலம் உள்ளவனாய் இருந்தான். மதிகேடாக நடந்தான் என்று நாம் படித்தோம். இந்த மதிகெட்டவன் என்ற வார்த்தைக்கு பைத்தியக்காரன் என்றும் நாம் மொழிபெயர்க்கலாம். சிருஷ்டிப்பை மட்டும் பார்க்கும் ஒரு மனிதன் கூட தேவன் இல்லை என்று சொல்ல முடியாது. பூமியில் நடைபெறும் அத்தனை காரியங்களும் மிக சரியாக ஓடும் ஒரு கடிகாரத்தை விட மிக துல்லிபமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதை உருவாக்கிய ஒருவர் உண்டு என்பதை ஞானமுள்ள எவரும் மறுக்க முடியாது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். இப்பொழுது அந்த மதிகெட்டவன் உலகத்திலே காணப்பட துவங்குகிறான்.
ஏற்கனவே 10ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே துன்மார்க்கனின் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்று சிந்தித்தோம். இன்று மிக அதிகமான பட்டங்களை பெற்றவர்களும் கூட தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகட்டவன் அல்லது பைத்தியக்காரன். PhD பட்டம் பெற்ற ஒரு சிறந்த அறிவுள்ள மனிதன் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரோடு விளையாண்டு கொண்டிருந்தார். அவரும் தேவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மனிதர். திறந்த மைதானத்திலே அவர்கள் விளையாண்டு கொண்டிருந்த பொழுது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த மனிதன், ஐயோ, மழை வந்து விட்டதே, நாம் என்ன செய்வது என்று கேட்டானாம். கவனித்தீர்களா? எவ்வளவு படித்திருந்தாலும் மழை பெய்யும் பொழுது மறைவான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை கூட உடனே கிரகிக்க முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, மதிகெட்டவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருவார்கள். அவர்கள் செய்வது சரியா தவறா என்பதை கூட அவர்களால் உணர முடியாது. சங்கீதம் 14:2, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். இவ்வாறு பார்த்த கர்த்தர் எதை கண்டார்? வசனம் 3, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே மீண்டுமாய் கூறுகிறார். எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. பிரியமானவர்களே, இதுதான் என்னையும் உங்களையும் குறித்து சொல்லும் உண்மையான ஒரு நிலைமை. என்றாலும் தேவன் இல்லை என்று நான் சொல்லுகிறதில்லை. நீங்களும் தேவன் இல்லை என்று கூற மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். எப்படி என்றாலும் நாம் எல்லாருமே பாவிகளாயிருக்கிறோம். நாமே நன்மை செய்கிறதில்லை. மனிதனுடைய நிலைமை அத்தனை கேடடைந்து விட்டது. எனவே பிரியமானவர்களே, நான் சொன்னது போல முதல் 3 வசனங்களும் மனிதன் எத்தனை கேடான ஒரு ஆழத்திற்கு செல்ல முடியும் என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக தேவனுடைய ஜனங்களுக்கு எதிரானவர்களை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு எதிரானவர்கள் மட்டுமல்ல, தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரானவர்கள். சங்கீதம் 14:4-6 வரை வாசிக்கிறேன். அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். ஒரு ஊழியருக்கு கல்லூரியிலே பேராசிரியராக இருந்த ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு ஒரு அரசியல்வாதியும் நண்பராய் இருந்தார். அந்த கல்லூரி பேராசிரியர் தனது நண்பரை குறித்து சொல்லும் பொழுது, ஏழை எளிய மக்களை குறித்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, என்றாலும் அவரை ஏழைகளின் தோழன் என்றும் ஏழைகளுக்காக பாடுபடுகிறவர் என்றும் கூறுகிறார்கள் என்று கூறினார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தங்கள் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை ஏழை எளிய மக்கள் உட்கொள்கிறார்களே என்று மட்டும் திருப்திப்பட்டுக் கொள்கிறவர்களைப் போல இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை குறித்து தான் லூக்கா 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலேயும் வாசிக்கிறோம். பொதுவாகவே செல்வத்திலே வாழுகிற பலர் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளைத்தான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்களே ஒழிய தங்கள் செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்காக இழக்க விரும்புகிறதில்லை. தொடர்ந்து இரட்சிப்பிற்கான ஒரு ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். இது ஒரு வெற்றியின் குரலாய் இருக்கிறது. சங்கீதம் 14:7, சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த வசனமானது சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வரும் அந்த மகிமையான நாளை எதிர்பார்த்து பேசுகிறது. அந்நாட்களிலே யாக்கோபுக்கு உண்மையாகவே களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் எதிர்கால திட்டம் ஒன்றை வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சங்கீத புத்தகங்களை குறித்து அறியாதவர்கள் என்றுதான் பொருள். மற்ற வேத பகுதிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை ஒருவேளை அவர்கள் எளிதாக புறக்கணித்து விடலாம். ஆனால் சங்கீதக்காரனின் இந்த ஏக்க குரலையும் நம்பிக்கையின் குரலையும் எப்படி புறக்கணிக்க முடியும்? ஆம் பிரியமானவர்களே, தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளலாம். அப்படி சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை தங்களை தாங்களே கெடுத்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையாகும். அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்களாகவும் அவர்களை வழி நடத்தும். என்றாலும் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறார். நிச்சயமாய் ஒரு நாள் அவர்களுக்கு விடுதலையையும் மகிழ்ச்சியையும்
கொடுப்பார். இப்பொழுது நாம் சங்கீதம் 15 கடந்து செல்வோம். 9ஆம் சங்கீதத்திலே ஆரம்பமான கருத்து இந்த 15ஆம் சங்கீதம் வரைக்கும் கடந்து வருகிறது. இந்த சங்கீதங்களை தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதிலே ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். 9ஆம் 10ஆம் சங்கீதங்களிலே சாத்தானின் மனிதனான அந்தி கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம். அவன் பெருமை நிறைந்தவனாகவும் தன்னைத்தான் புகழுகிறவனாகவும் தனக்கு எல்லாம் இருக்கிறது, தேவன் தேவையில்லை என்று சொல்கிறவனாயும் இருப்பான். 11ஆம் சங்கீதத்திலே நீதிமான்கள் சோதிக்கப்படுவதை குறித்து சிந்திக்கிறோம். 12ஆம் சங்கீதத்திலே தேவனற்ற ஒரு சூழ்நிலையிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே தேவனுடைய ஜனங்களின் நிலைமையை பார்த்தோம். 13ஆம் சங்கீதத்திலே மேலும் மகா உபத்திரவ காலத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமையை சிந்தித்தோம். சங்கீதம் 14 கடைசி நாட்களிலே மனிதன் எப்படி தேவனற்றவனாய் இருப்பான், தேவன் இல்லை என்று சொல்லி எப்படி அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டு இருப்பான் என்று கூறினார். இப்பொழுது 15ஆம் சங்கீதத்திலே யார் கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்பதை குறித்து பேசுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லுவதை குறித்து இந்த சங்கீதம் பேசுகிறது. 15ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். ஒரே ஒரு பரிசுத்த பர்வதம்தான் இருக்கிறது. அதைத்தான் வேத புத்தகம் சீயோன் என்று அழைக்கிறது. அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே நுழைபவர் யார் என்பதுதான் அந்த கேள்வி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து இஸ்ரவேலை மத்தியமமாக கொண்டு அந்த 1000 வருட அரசாட்சியை நிறுவப் போகிறார். சங்கீதம் 15 2 முதல் 4 வரை வாசிக்கிறேன். உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். இந்த வசனங்களிலே 9 வித்தியாசமான குணநலன்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள குறைவுகளை உணர்ந்து ஆண்டவருடைய பலத்தினாலே அப்படிப்பட்டவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் என்று 4வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆனால் பொதுவாக இந்த உலகத்திலே தீமை செய்கிறவர்கள் கனம் பண்ணப்படுவதையும் கர்த்தருக்கு பயந்தவர்கள் இனம் கண்டுகொள்ளப்படாமல் விடப்படுகிறதையும் நாம் கவனிக்கிறோம். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கை மிக உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 15:5, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இதே காரியத்தை தான் யாக்கோபும் தனது நிருபத்திலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார். வாசிக்கிறேன். யாக்கோபு 2:18, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகளும் உண்டு. கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை உன் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஜான் கெல்வின் என்ற தேவ மனிதர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மாத்திரமே ரட்சிக்கிறது, ஆனால் ரட்சிக்கும் அந்த விசுவாசம் தனித்திருப்பதில்லை என்று கூறியிருக்கிறார். பிரியமானவர்களே, யார் கர்த்தருக்கு முன்னதாக நிற்கப் போகிறார்கள்? தேவன் மேலே விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை விளைவாக கொள்பவர்களே அவர் முன் நிற்பார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்று பலர் கூறினாலும் அநேகருடைய வாழ்க்கையிலே அவரை அவர்கள் எதிர்பார்த்தது போலவே தெரியவில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையை விசுவாசிக்கும் ஒருவராயிருப்பீர்கள் என்றால் அவர் முன்னாலே கணக்கு கொடுக்கும்படியாக நீங்கள் நிற்பீர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள் என்றால் தேவனிடத்திலே கணக்கு கொடுக்கத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ்வதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய் இருங்கள். இதுதான் உண்மையாகவே நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா, உண்மையாகவே அவருடைய வருகையை எதிர்பார்க்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்களா என்பதற்கான சாட்சி. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் சிந்தித்த சங்கீதங்களை பார்ப்போம் என்றால் 13ஆம் சங்கீதத்திலே துன்பங்களின் வழியாக பாடுகளின் வழியாக கடந்து செல்லும் பொழுது, ஆண்டவரே இது எதுவரைக்கும் கர்த்தாவே என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலும் சோர்ந்து போய்விடாதபடி தொடர்ந்து ஜெபத்திலே நாம் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையிலேயும் பாவத்தில் பின்வாங்கி துக்கப்படும் நிலைமையிலேயும்
தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் நம்பினவர்களாக, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று நம்பிக்கையோடு அவரை நோக்கி கூப்பிட எதிர்பார்க்கப்படுகிறோம். மேலும் வேதனைகள் துன்பங்கள் மத்தியிலேயும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதை நாம் விட்டுவிடக்கூடாது. பலர் நாம் ஜெபித்து ஜெபித்து என்னத்தை கண்டோம் என்று சோர்ந்து போய் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான சகோதரனை சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இன்றைக்கு இருப்பீர்கள் என்றால், தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் திறந்ததாய் இருக்கிறது. அவரை நோக்கி நீங்கள் ஜெபிப்பதை அவர் கவனித்து கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறார். ஏற்ற நேரத்திலே அவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்மை சுற்றி தேவன் இல்லை என்பது போல மனிதர்கள் நடக்காவிட்டாலும் தேவன் அவருக்கு பயப்படத்தக்கவர்களோடு இருக்கிறார். இதை நாம் ஏமாந்து போகக்கூடாது. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார். நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல தங்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையும் உன்னதமானதாக, நம்மை நேசிக்கிறவர்களைப் போல மற்றவர்களை நாம் நேசிக்கிறவர்களாக, ஆணையிட்டதிலே நமக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதவர்களாக ஒரு வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால், பரிதானம் வாங்காதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் அசைக்கப்படுவதில்லை. இந்த உண்மையை மறந்து போகாமல் கர்த்தருடைய பாதத்திலே ஒவ்வொரு நாளும் அவருடைய பிள்ளைகளாக வாழ நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இன்றைக்கும் நாங்கள் சிந்தித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஐயா. இந்த நாட்களிலேயும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாட்களிலே மகா உபத்திரவத்தின் காலத்திலே கடந்து செல்ல போகிறவர்களும் இந்த சங்கீதம் பயனுள்ளதாக இருக்கப் போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்கு முன் வரப்போகும் உம்முடைய வருகையிலே நாங்களும் உம்மை எதிர்கொண்டு அழைக்கத்தக்கவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்மோடு கூட பூரண ஐக்கியமுள்ளவர்களாக வாழ இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ள உடைய கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? தாவீது மிகப்பெரிய ஆபத்தில் இருந்தார். தன்னுடைய எதிரி இரவிலே தன்னை கொலை செய்யக்கூடும் என்பதினாலே நித்திரை வராமல் இருந்தார். எனவேதான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, மரண நித்திரை எனக்கு வராதபடி என் கண்கள் தெளிவாகும்படி எனக்கு தேவையான ஓய்வை தாரும் என்று கெஞ்சுகிறார். தாவீதை எதிரிகள் பிடிப்பார்கள் என்றால் அது அவர்களுக்கு மிகுந்த கொண்டாட்டமாக இருக்கும். எதிரி சந்தோஷம் அடைவான் என்றால் அது தாவீதுக்கு எதிரானது மட்டுமல்ல, தேவனுக்கும் எதிரானது. எனவேதான் தாவீது எதிரி தன்னை மேற்கொள்ளாதபடி தன்னை காக்கும்படியாய் ஜெபிக்கிறார். அன்பர்களே, இன்று உங்களுக்கு தாவீதை போல எதிரிகளால் ஆபத்து இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏதோ பாவத்திலே விழுந்து தேவனை துக்கப்படுத்தி நீங்கள் சோர்ந்து போய் இருந்தாலும் தேவன் இன்னமும் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை அறிந்து அவர் மேல் உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். நிச்சயமாக தேவனுடைய இரட்சிப்பினால் ஒரு நாள் களி கூறுவீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். சங்கீதம் 25:12.